கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இமய முதல் குமரி வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். இமய முதல் குமரி வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். இமய முதல் குமரி வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா தேவா. ஆண்டுடைய கிருபையினாலே நாம் இந்த துதி ஆராதனையிலே நாம் கூடியிருப்பது கடவுள் தந்த மாபெரும் பாக்கியம் ஸ்லாக்கியம். இந்த மாலை பொழுதிலே பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அருமையான திருவாளர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்திருப்பது பெரிய பாக்கியம். அவரை நம்முடைய சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய செய்தி நமக்கு கொண்டு வருவார்கள். இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நிற்க முடிந்தவர்கள் தயவு செய்து எழுந்து நில்லுங்க.
சிங்காசனத்திற்கு முன்பாக 24 மூப்பர்களும் தங்கள் தலையில் உள்ள கிரீடத்தை தாழ வைத்து நெடுஞ்சான் கிடையாய் விழுந்தவரை வணங்கி அவரை துதித்து கொண்டிருக்கிறார்களாம். 1000-10000 தேவ தூதர்கள் தாழ விழுந்து நடுக்கத்தோடு அவரை ஆராய்த்து கொண்டிருக்கிறார்களாம். இந்த கேருபீன்கள் சேராபீன்கள் தங்கள் 2 செட்டைகளினால் தங்கள் முகத்தை மூடி 2 செட்டைகளினால் கால்களை மூடி பயபக்தியோடு பறந்து 2 செட்டைகளை அடித்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்களாம். அந்த மகா உன்னதமான சிங்காசனத்திற்கு முன்பதாக நீங்களும் நானும் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய பரம தகப்பன் உன்னதமான தேவன் அவரை பார்த்து சொல்லுங்க, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற என் தேவன் நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்லுங்க பார்க்கலாம், இணைந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. அவரை பார்த்து சேர்ந்து சொல்லுமா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே எங்கள் பரிசுத்தரே. இன்னும் ஒரு வயசு, ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆஹா செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீசஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்றீரே, மாறாதவரா எங்களை நேசிக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி இயேசு சுவாமி. எப்பொழுதும் பிதாவுடைய சமூகத்தில் நீர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீரே, இப்பொழுதும் நீர் எங்களுக்காக வேண்டிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. என் ஜனங்கள் வெறுமையாய் போவதில்லை என்று சொன்னீரே, இன்று எங்களுக்கு இன்னது தேவை என்பதை
அறிந்திருக்கிற எங்கள் பிதாவாகிய தேவன் உடைய ஜனம் ஆவலோடு வந்திருக்கிறார்களே, உம்மை துதித்து பாடி ஆராதித்து உடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோமே அப்பா. எங்கள் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். இன்று ஒவ்வொருவரையும் நீர் விசாரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகனே, நான் உனக்கு என்ன செய்யட்டும், மகளே, நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது விசாரிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றீரே. வாக்கு மாறாதவரே, இந்த இடத்தில் அமர்ந்து உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கும் பொழுதே, கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே, தேவனுடைய அளவில்லாத கிருபை, தேவனுடைய அளவில்லாத வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வரட்டும் அப்பா. தகப்பனே, அவர்கள் இன்னது தேவை என்பதை அவர்கள் கேட்கும் முன்பதாகவே அதை கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்று நீர் அப்படி செய்யும் செய்யும் செய்யும். உடைய வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்குகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத வார்த்தை நிறைவேறத்தக்கதாக உடைய வார்த்தை ஒவ்வொருடைய சரீரத்திலும், ஆத்மாவில், ஆவியில் என்று ஒரு விடுதலை, ஒரு சுகத்தை கொண்டு வருவதாக, ஒரு பலத்தை கொண்டு வருவதாக, வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஒரு விடுதலை நாங்கள் உணரும்படி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற கர்த்தர், இன்று என்ன வார்த்தை தேவது என்பதை உடைய புஸ்தகங்களில் எழுதி வைத்திருக்கிறீரே. அந்த வார்த்தை ஜீவ அப்பத்தை எங்களை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களில் மகிமைப்படுவீராக, எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. Please be seated. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்முடைய வேதத்திலே மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி வார்த்தை பாருங்க. அதான் கடைசி மத்தேயு சுவிசேஷத்திலே கடைசி அதிகாரம், கடைசி வார்த்தை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தையை நம் தேவனை தவிர, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர, ஆவியானவரை தவிர வேறு ஒருவராலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஒருவர் தான் நித்தியர். ஆமென். அவர் ஒருவர் தான் இருக்கிறவராய் இருக்கிறவர். அவர் சொன்னார், இதோ நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறேன். சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். He is the starting and he is the end. Infinite. முடிவில்லாதவர். அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், அது உயர்ந்த நாட்களோ தாழ்ந்த நாட்களோ, தனிமையின் நாட்களோ சந்தோஷத்தின் நாட்களோ, துக்கத்தின் நாட்களோ பாடுகளின் நாட்களோ, இல்லை கழிகூறுதலின் நாட்களோ, மிகுதியின் நாட்களோ குறைவின் நாட்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். I am with you. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன், இம்மானுவேல். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. He is with us. இதுதான் நம்முடைய விசுவாசம். அதுதான் உண்மை. நாம் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் அதுதான் உண்மை. He is with us. He is sustaining us. அவர்தான் நம்மை தாங்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆபிரகாமோடு கூட இருந்தவர், மோசையோடு கூட இருந்தவர். மோசையை பார்த்து சொன்னார், மோசே, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ எகிப்துக்கு போ, பார்வோன் முன்பாக நீ நிற்கும் பொழுது உன் அருகில் நான் நிற்பேன். நான் உன்னோடு கூட இருப்பேன். ஐ எம் இம்மானுவேல் என்று மோசையை பார்த்து சொன்னார். மோசே மரித்த பொழுது யோசுவாவை பார்த்து சொன்னார். யோசுவா ஒரு வேலைக்காரன், மோசையுடைய வேலைக்காரன். அவனுக்கு சண்டை போடுறதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அட்மினிஸ்ட்ரேஷன் அவனுக்கு வல்லுசா தெரியாது. லட்சக்கணக்கான ஜனங்களை இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவன் எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்னிக்கும் இல்லாதவன், கலங்கி நிற்கிறான். எப்படி இவங்களை நான் சுமப்பேன்? மோசை போல் ஒரு தீர்க்கதரிசியாக நான் இல்லையே, நான் கலங்கி நிற்கிறான். நானும் போராடுகிற ஒரு மனுஷன், வாழ் பிடிக்கிறத தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாதே, நான் என்ன செய்வேன்? அவன் கலங்கி நின்ற பொழுது, இப்படி ஒரே நாளில் மலைக்கு போனார், ஆண்டவர்கிட்ட போயிட்டாரே என்னை விட்டுட்டுன்னு சொல்லி அவன் கலங்கி நின்ற பொழுது தேவன் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். என்று நம்மையும் பார்த்து சொல்றார், நான் மோசையோடு கூட இருந்தவர், நான் ஆபிரகாமோடு கூட இருந்தவர்,
ஆபிரகாமுக்கு முன்பதாகவும் நான் இருந்தவர், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஆமென். உங்களோடு கூட இருக்கிறேன். I am with you, fear not. அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உபத்திரவம் உண்டு, பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, சவால்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் அவர் சொல்றாரு, நீ அந்த பாடுகளினூடே நடந்து செல்லும் பொழுது யூ ஆர் நாட் அலோன், ஐ ஆம் வித் யூ. மை கிரேஸ் வில் சஸ்டெயின் யூ, இட் வில் ஸ்ட்ரெங்தன் யூ. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஏசாயா 41:10 அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன் தேவன். என்ன அழகான வார்த்தையை பாருங்க, பயப்படாதே. ஒரு தாய் சொல்றாங்கல்ல, ஹாய் பயப்படாத, நான் இருக்கிறேன்ல, நான் இருக்கிறேன்ல. அப்பா சொல்லுவார் பாருங்க, சின்ன குழந்தைய கையை பிடிச்சிக்கிட்டு இருட்டை பார்த்தோன்னே அந்த குழந்தை நடுங்குது, இல்லை ஏதாவது ஒரு அனிமலை பார்த்துட்டு அந்த குழந்தை நடுங்குதுன்னு சொன்னால், ஐய் பயப்படாத, நான் இருக்கிறேன்ல. ஒன்று ஓடி வந்து அந்த குழந்தை அப்பா கையை பிடிச்சிக்கிடும், அண்ணன் கையை இல்லை பெரியவங்க கையை பிடிச்சிக்கிடும். அதே மாதிரி தான் இயேசு சுவாமி சொல்றாரு, பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஐ வில் ஹெல்ப் யூ. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றார், ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ. முதல்ல சொல்றாரு, ஐ ஆம் வித் யூ. அடுத்து சொல்றாரு, ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன், நரை வயது மட்டும் கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா. கைவிடாத கண்மலை அவர். எத்தனை சந்தோஷம் பாருங்க. கைவிடாதவர், ஒருபோதும் கைவிடாதவர். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வனாந்திரத்தில் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருக்கு, கூடாரம் விட்டு கூடாரம் போனாராம். உன்னதமான தேவன், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர், காணக்கூடாத தேவன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், அத்தனை சர்வ வல்லமுள்ளவர். வேதம் சொல்லுகிறது, மோசையை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்களோடு கூட நானும் வாசம் பண்ணும்படி மோசே எனக்கும் அவங்க மத்தியில் ஒரு கூடாரம் போடு, எனக்கு ஒரு டென்ட் போடுப்பா, நானும் அவங்க கூட வந்து வாசம் பண்ணட்டும். மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் அவர். ஆமென். He wants to come and reside, abide with us. நம்மோடு, நம்முடைய உள்ளத்தில், வீட்டில், தொழில் பண்ணுற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, போக்கையிலும் வரத்திலும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி வித் யூ as Emmanuel. அவருக்கு ஒரு கூடாரம் போட்டாங்க மத்தியில். வேதம் சொல்லுகிறது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ மகிமை, தேவ பிரசன்னம் எப்போதும் தங்கி இருக்குமா. அவங்க கூடாரத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வேற இடத்துக்கு போகும் பொழுது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இவரும் கூடாரத்தை எடுத்துக்கிட்டு அவங்க கூட தான் என்ன செய்வாராம், போவாராம். கூடாரத்தை விட்டு கூடாரம் போனேனே அவன் கூடன்னு சொல்லி சொல்றார் அவர். அவ்வளவு அன்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, உன்னதமான தேவன், தேவதூதர்கள்லாம் என்ன யோசித்திருப்பாங்க, எவ்வளவு நேசிக்கிறார் இவர். கூடாரத்தில் போய் வாசம் பண்றாரு இந்த மண்ணான மனுஷர்களோடு கூட. தேவ தூதர்களில் நம்மை சற்று சிறியவராய் படைத்திருக்கிறாராம். அவங்க யோசிப்பாங்க, என்ன பாக்கியம் இந்த மனுஷங்களுக்கு, ஆனா இவங்க இப்படி தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ஆண்டவரை துக்கப்படுத்துறாங்களே, அவிசுவாசமா இருக்கிறாங்களே, விக்கிரகங்களை ஆராதிக்கிறாங்களே, பொய் சொல்றாங்களே, கேடு பண்றாங்களே, சண்டை போடுறாங்களே, கசப்பா இருக்கிறாங்களே, மன்னிக்காம இருக்கிறாங்களே, ஆனா அவரோ இவ்வளவு நேசிக்கிறாரே, கூடாரம் விட்டு கூடாரமா இவங்க கூடவே சுத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லி எவ்வளவு அன்பு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்த தேவன், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணின தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் ஆண்டவருடைய சிநேகிதன், 2 பேரும் ஒன்னா உலாவுறாங்க, பேசுறாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆபிரகாமோடு இருந்தவர். ஈசாக்கு வந்துட்டான், ஆபிரகாம் இல்லை.
ஈசாக்குக்கு ஒரு சின்ன பயம். அப்பா ஆண்டவருடைய சிநேகிதர், ஆண்டவரோடு இருந்தார், ஏன் கூட இருப்பாரா என்னன்னு தெரியலையே. நான் மனதில் கொஞ்சம் வேதனைப்பட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரே சந்தோஷம் அவனுக்கு. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் 100 பலனை கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பூமி தன் பலனை கொடுக்கும்னு வசனம் சொல்லுது. ஆனா இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் 100 பலன் கொடுக்கும்படி செய்தாராம். He made him to prosper. அவர் கூட இருக்கும் பொழுது ப்ராஸ்பரிட்டி. ஈசாக்கை பார்த்து அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, அவன் வர வர மிகவும் பெரியவனாகி ஐஸ்வர்யவானான் என்று வேதம் சொல்லுகிறது. Why? Because God was with him. ஈசாக்கு அடுத்து யாக்கோபு வரான். அவளும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன். அண்ணனை ஏமாத்திட்டு, அப்பாவை ஏமாத்திட்டு, எங்க அண்ணன் அடிச்சு விடுவானோன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறான். வனாந்திரத்தில் போய் நின்றுட்டு இருக்கிறான். கையில் ஒரே ஒரு கம்பு மாத்திரம்தான் வச்சிருக்கான். அவன் தான் அவனுக்கு சொத்து. இப்போ அவ்வளோ பணக்கார வீட்டிலேருந்து வந்த பையன் தன் செய்த தவறு நிமித்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கிறான். அந்த வனாந்திரத்தில் இரவாயிடுச்சு. ஒரு கல்லை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு படுத்து கிடக்கிறான் அவன். கர்த்தர் அங்கே அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், யாக்கோபே பயப்படாதே, நான் உன்னோடு கூட வருவேன். ஐ வில் கம் வித் யூ. நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. நீ எங்க வேணாலும் போ, நீ கிழக்க போ, மேற்க போ, வடக்க போ, தெற்க போ, உன் மாமா வீட்டுக்கு போ, நீ எங்க வேணாலும் போ, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். Always with us. Always with us. Always with us. எப்பொழுதும் இரவும் பகலும் வேதம் சொல்லுகிறது, அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படியே கண்கள் நம்மையே பார்த்துக்கிட்டு இருக்குதான். ஆபிரகாமோடு கூட இருந்தவர், ஈசாக்கோடு கூட இருந்தவர், யாக்கோபோடு இருந்தவர், மோசையோடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர், தானியேலு கூட இருந்தவர், சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி ஜுவாலையிலே நின்ற பொழுது அவர்களோடு கூட உலாவினவர், வனாந்திரத்திலே குகையாய் சவுலுக்கு பயந்துகிட்டு தாவீது ஓடிக்கொண்டிருந்த பொழுது தாவீதோடு கூட இருந்தவர். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. சவுலை விட்டு கர்த்தர் விலகினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இங்க வசனம் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறது, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. மகனே, நீ விழுந்தா நான் தூக்கி எடுப்பேன். சவுல் விழுந்த பொழுது தூக்கி எடுக்கிறதுக்கு அங்க ஒருத்தரும் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ விழுந்தா நான் என்ன செய்வேன், தூக்கி எடுப்பேன். வேதம் சொல்லுகிறது, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்குகிறார், தள்ளுண்டவர்களை கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறார், பலவீனரை பலன் கொடுக்கிறார், திடனற்றவர்களை தேற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? Because he loves us so much. அவருடைய அன்பு, அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. ஒரு நாளும் அவர் தள்ளுவதில்லை. அவர் சொல்லுகிறார், ஸ்திரியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனையே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறவாத கர்த்தர், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் தாவீது கான்ஃபிடென்டா சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவற்றையும், மை காட் வில் அக்கம்ப்ளிஷ் எவ்ரிதிங் ஃபார் மீ. திருப்பி திருப்பி ஒரு உடைஞ்சு போன ரெக்கார்டு அந்த காலத்தில் ப்ளே பண்ண அப்படியே மறுபடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தாவீது அதே தான் திரும்ப திரும்ப சொல்றான், நான் நம்புகிறது அவராலே வரும், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். என் ஆத்துமாவே நீ நம்புகிறது அவராலே வரும், நீ கலங்காத என்று திருப்பி திருப்பி சொல்றாரு. அப்படியே ஆண்டவர் செய்தார். நம்பிக்கை, விசுவாசம். அவர் நம் மத்தியிலே நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஏன் அவர் நம் மத்தியிலே இருக்கிறாராம்?
அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வேதம் இப்படி சொல்லுகிறது, பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்திராம் 13வது அதிகாரம் 21வது வசனத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம் என்று சொன்னால், நான் வாசிக்கிறேன், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று வேதம் சொல்லுது. கொஞ்சம் பெரிய ஆளுங்க யாராவது வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் விஐபிஸ் வந்திருக்காங்க, கொஞ்சம் இருட்டு வழியாக போகணும் அப்படின்னு சொன்னால் முன்னாடி ஒருத்தர் டார்ச் அடிச்சுக்கிட்டு போவார். அந்த பெரிய ஆள் டார்ச் அடிச்சுக்கிட்டு சாதாரண ஆளை பின்னாடி வான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த விஐபிஸ் பின்னாடி வருவாங்க, இவங்க தான் என்ன செய்வாங்க, லைட் அடிச்சுக்கிட்டு முன்னாடி போவாங்க. சார் இப்படி வாங்க, இப்படி இப்படி வந்து காலங்க வைங்க, இப்படி இப்படின்னு சொல்லி. இங்கே மண்ணோடுகளுக்கு ஒத்த இந்த மனுஷர்கள் தினம் கலகம் பண்றானுங்க ஆண்டவருக்கு விரோதமா. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, இவர்களுக்கு வெளிச்சம் காட்டும்படி அக்கினி ஸ்தம்பத்தில் அவர்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராம், டார்ச் அடித்த மாதிரி வெளிச்சத்தை காட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறாராம். டு கைட் அஸ். ஆண்டவர் ஏன் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொன்னா, டு கைட் அஸ். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஐ வில் கவுன்சில் யூ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆலோசனை கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படி நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, எரேமியா 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகிறது, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். He is with us to save us. நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் அவர். பல வருஷத்துக்கு முன்னாடி ஊழியத்துக்கு நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். ஒரு இடத்துக்கு டெம்போ டிராவலரில் போயிட்டு இருந்தோம். டிரைவர் பக்கத்தில் நான், பின்னாடி எல்லாம் மியூசிக் வாசிக்கிற பீப்புள், பாட்டு படிக்கிற நண்பர்கள் எல்லாம், நிறைய சகோதரர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. ஜெபம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து போய்கிட்டே இருக்கும்போது ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், அவன் டிரைவர் வந்து இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன் அவன். அப்போ வேறு பாட்டு போட்டுட்டு தான். நாங்கள் சொன்ன அந்த பாட்டை ஆஃப் பண்ணிவிடு, பாட்டே வேண்டாம், நீ அமைதியாக வண்டி ஓட்டிட்டு வான்னு சொல்லிட்டு, நான் டிரைவர் பக்கத்தில் உள்ள சீட், நான் அப்படியே ஆண்டவருடைய வேதத்தை தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், 1 யோவான் 4:4 நீ தியானம் பண்ணுன்னு சொன்னார். இந்த உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், இதை நீ மெடிடேட் அப்பான் திஸ் வேர்ட் அப்படின்னு. அப்போ நான் மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் உலகம்னு சொல்கிறீங்களா, அது என்னது? இந்த உலகத்தில்னு சொல்கிறீங்களே, எந்த உலகத்தை மீன் பண்ணுறீங்க? பிசிக்கல் வேர்ல்டு, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, எதை சொல்கிறீங்க ஆண்டவரே? உலகத்தில் இருக்கிற அவனிலும்னு சொல்கிறீங்களே, அந்த அவன் யார்? ஏன் அவனை விட அப்படின்னு அவன் கூட ஏன் கம்பேர் பண்ணுறீங்க ஆண்டவர்? இப்படி பல காரியங்களை குறித்து நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்பேன். அவர் பதில் சொல்வார். என் உள்ளத்தில் சிந்தையில் வசனங்களை வைத்து பயங்கர மெடிடேஷன் போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அந்த டிரைவர்கிட்ட சொல்லு, லெஃப்ட் ரைட் அவனுக்கு கீழே இறங்க வேண்டாம், ரோட்டை விட்டு இறங்கிடவே வேண்டான்னு சொல்லு, ரோட்டை விட்டு இறங்கக்கூடாதுன்னு சொல்லிடு, அவன்கிட்ட இறங்கினா பிரச்சனை வரும்னு சொல்லிடு அப்படின்ட்டு. உடனே நான் அந்த டிரைவர்கிட்ட சொன்னேன், எப்பா தம்பி, நீ எதிர்த்தாப்புல டிராஃபிக் அதிகமாக வந்தால் கூட ரோட்டை விட்டு என்ன செஞ்சிடாத, இறங்கிடாத, வேணா ஸ்லோ பண்ணி ரோட்டிலே நிப்பாட்டிக்கோ, ரோட்டை விட்டு இறங்கிடாதன்னு சொல்லி. அவன் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தான். அப்படியே அவர் மனசுக்குள்ள பாட்டு படிச்சுட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தார். ஆண்டவர் சொன்னார், அவனை கவனமாக ஓட்டும்படி சொல் அப்படின்னு சொல்லி. நான் பழையபடியும் சொன்னேன், பார்த்து ஓட்டு, ரோட்டை விட்டு இறங்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும், திடீர்னு அந்த வேன் ஒரு லெஃப்ட்டு அப்படி அந்த அவன் ஸ்டீரிங் அப்படி ஒரு திரும்பிச்சு பாருங்க, அப்படி ரோட்டை விட்டு இறங்கி குழிக்குள்ளே இறங்கிட்டு வேன் அப்படி சரிஞ்சு நிற்குது. நான் ஃப்ரண்டில் உட்காந்துருந்ததுனால அந்த ஃப்ரண்ட் சைடு டோர் அந்த வேனில் இருந்தது, இந்த டோர் திறந்துடுச்சு. நான் அந்த சீட்டை பிடிச்சிக்கிட்டதுனால நான் கீழே விழாமல் நிற்கிறேன். நான் அவன் டிரைவர் சீட்டில் இருந்து பாதி மேலேயும் கியர் மேலேயும் விழுந்து கிடக்கிறான். பின்னால் ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று விழுந்து, எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து, சீட்டில் இருந்தவங்கெல்லாம் பின்னாடி வண்டி இப்படி சரிஞ்சு நிற்கி ஓன்னு சத்தம் போட்டுக்கு நிற்கி. நான் இயேசுவேன்னு ஒரு சத்தம் போட்டு அப்படி அந்த சீட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறேன். நான்
ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, ஒரு சேதமும் ஆகாது ஒருத்தருக்கும். அவனை மெதுவாக ரிவர்ஸ் பண்ண சொல்லு வண்டின்னு நான் சொன்னேன்ப்பா, மெதுவாக ரிவர்ஸ் கியரில் போட்டு வண்டியை வெளியேடு அப்படின்னு. அவன் கை காலெலாம் பதறுது, நடுங்குது. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, பயப்படாதே, இந்த உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிற நான் பெரியவர். முன்னாடி பாருன்னு சொன்னார். முன்னாடி பார்த்தா அங்கே கொஞ்சம் பீடங்கள் இருக்குது, அங்கே நைட்டு பூசை போட்டிருப்பாங்க போல இருக்கு. பின்னாடி பாருன்னு சொன்னால் ரோட்டுக்கு அந்த பக்கம் அதே டயக்னலாக அங்கே பார்த்தா அங்கேயும் கொஞ்சம் பூஜை நடந்திருக்கு. சரியாக அந்த இடத்துல வந்து இந்த வாகனம் கவிழ்க்கப்பட்டும்படி பிசாசு ஆலோசனை பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போவுமே எங்களை தூக்கிடணும் அப்படின்ட்டு கர்த்தர் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். எனக்கும் டிரைவருக்கும் மத்தியில் அந்த கியர் பாக்ஸ் பக்கத்தில் அழகாக ஒரு ஏஞ்சல் கையில் ஒரு பட்டயத்தோடு சிரிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அவனை நான் பார்த்த அடுத்த பின்னாடி அவன் விண்ட்ஷீல்டு வழியாக அப்படி சரட்டுன்னு உள்ளே வந்து வாகனத்துக்கு முன்னாடி வந்துட்டான். கர்த்தர் சொன்னார், பயப்படாதே, என் சமூகம் உனக்கு முன் செல்லும்பா. அது வீணான வெறுமையான ஒரு வார்த்தை நினச்சியா? இல்லை, ஐ மீன் இட், யூ ஆர் சேஃப் வித் மீ அப்படின்னு சொல்லி. அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஆமென். He is with us. ஒரு பொழுதும் கைவிடாத கண்மலை அவர் தான் சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். இன்னும் ஏன் அவர் நம்ம கூட இருக்கிறாராம்? நெகேமியா அழகா சொல்றாரு, 40 வருஷம் நீர் இந்த ஜனங்களோடு கூட இருந்தீரே ஆண்டவரே. நெகேமியா 9வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நெகேமியா 9:21. யாராவது ஒருத்தர் எனக்காக அதை கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். இப்படி 40 வருஷமாக 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடி அவர்களை பராமரித்து வந்தே. என் வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு, அழுகையா வருது. வேலையை விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்த பொழுது 20 வருஷம் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டவரை பார்க்கணும், பேசணும், அவரோட பழகணும், ஏனோக்கை போல நடக்கணும்னு சொல்லி ஒரு ஏக்கம், அழுக, தாகம். அவர் பார்க்கணும், பேசணும், பழகணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும், அந்த ஏக்கம். வேலை 20 வருஷம் முடிச்சுட்டு வெளியே வந்து ரிலையன்ஸில் ஜூனியர் இன்ஜினியராக திருச்சியில் அப்பாயிண்ட் ஆகி வேலை பார்க்க முடியல. ஏக்கம், ஆண்டவர் மேலே தாகம், இரவும் பகலும் அழுக. ஆண்டவர் நீங்கள் வேணும், அவங்க கூட பேசணும், எனக்கு போல் நமக்கு பிரியமாக மாறணும் 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 மாறணும். அந்த வேலையை விட்டுட்டு பிஸ்னஸை விட்டுட்டு ஆண்டவருக்காக ஓட ஆரம்பித்த பொழுது we were nothing in this world. அடுத்த நேர உணவுக்காகவும் அடுத்த மாத வாடகைக்காகவும் நாங்கள் ஒன்றுமில்லாத நிலைமையில தான் எங்கள் வாழ்க்கையை, ஊழிய வாழ்க்கையை ஆரம்பித்தோம். கிருபையாய் நடத்தினார். ஊழியத்தில் நான் காணிக்கை வாங்கினதை விட காணிக்கை கொடுத்தது அதிகம். அள்ளி அள்ளி கொடுக்கும்படி செய்தார். வட இந்தியா முழுவதும், நேபாள் வரைக்கும் ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. நான் எங்கே போகிறேன், என்ன ஊழியம் பார்க்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியாது. என் தேவைகளை நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதே கிடையாது. எனக்கு ஊழியத்தில் இவ்வளோ பணம் வேணும், இங்கே இவ்வளோ கூட்டம் நடத்துகிறேன், அங்கே 3 நாள் ஊழியர் முகாம் நடத்த போகிறேன், எனக்கு இவ்வளோ தேவை வேணும் சொன்னதே கிடையாது. யாருக்குமே தெரியாது. நான் போவேன், ஊழியம் செய்வேன், வந்துடுவேன். ஒரு நாளும் ஒன்றிலும் நாங்கள் குறைந்து போனதே இல்லை. அவங்க சொன்னாங்க, நீ ஊழியக்காரன், எப்படி உன் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவேன்? எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்படிடா ஃபீஸ் கட்டுவேன்? வேலையை விட்டுட்டு ஊழியம் ஓடுறியே, எப்படி வாடகை கொடுப்ப? 2900 ரூபா வாடகை வீடு கொடுக்க முடியல. 1900 ரூபா வண்ணார்பேட்டை இந்திரா காலனியிலேருந்து பாலாஜி நகருக்கு வந்தோம். 1900 ரூபா கொடுக்க முடியல. பெருமாள்புரத்துக்கு வந்தோம். 1500 ரூபா வாடகை வீட்டுக்கு, சின்ன வீட்டுக்கு கொடுக்க முடியல. ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு வாடகைக்கு பணம் கொடுன்னு கேட்க அவர் விடவே இல்லை. ஒரு நாள் அவர் சொன்னார், தம்பி கஷ்டமாக இருக்குல்ல? நான் சொன்னேன், இல்லை, நீங்கள் தான் தேவைகளை சந்திக்கிறீங்களே ஆண்டவரே. அவர் சொன்னார், இப்போதைக்கு உனக்கு ஒரு வீடு நான் தாரேன் பாளையங்கோட்டையில். அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். இந்த வீடு தான் அட்வான்ஸ் கொடுத்துருன்னு சொன்னார். என்கிட்ட வெறும் 5000 ரூபா தான் இருந்தது. வெறும் 5000 ரூபா. அதில் 3000 ரூபா எடுத்து கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இன்றைக்கி யோசித்து பார்க்குறேன், எதை வச்சு அந்த வீட்டை வாங்கினேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, மீதி பணத்தை யார் கொடுப்பா?
யார் கொடுப்பா? நான் சொன்னேன், அவர் அட்வான்ஸ் கொடுக்கும்படி சொன்னார், அவர் கொடுப்பாரு, அவர் கொடுப்பாரு. ஊழியம் பண்ணலைன்னா நான் காணிக்க வாங்க மாட்டேன். யாராவது சும்மா கொடுத்தாங்கன்னா வாங்க மாட்டேன். மீட்டிங் பேசினா தான் வாங்குவேன். அதுவும் அங்கே இருக்கிறவங்களுக்கு, ஏழை பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களுக்கு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் மேக்சிமம். ஆண்டவர் சார்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தபடி நல்ல வீட்டை ஒன்று கொடுத்தாரு, அவரே கொடுத்தாரு. பிள்ளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுவேன்னு சொன்னாங்க. மூத்த பையன் டாக்டருக்கு படிச்சிட்டான், 2வது பையன் 3வது வருஷம் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு குறையும் இல்லாமல் எங்களை நடத்திட்டு வர்றார். ஆமேன், ஆமேன். இன்னும் நடத்துவார். என்னை நடத்தினவர் உங்களை நடத்துவார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் உங்களை நடத்துவார். ஆமேன். ஆமா, ஈரோட்டில் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். ஏஜி சர்ச்சில் கன்வென்ஷன் ஸ்பீக்கர். ஸ்கூட்டரில் ஒரு இடத்துலேருந்து அந்த சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். மழை பிடிச்சிட்டு தொப்பலாக நனைஞ்சிட்டேன். போய் மேடையில் நான் நிற்கிறேன். ஆல்டர் ஃபுல்லாக தண்ணி. உடனே சாக்கு கொண்டு வந்து போட்டு 2-3 சாக்கு போட்டு என்னை நிற்க சொன்னாங்க. ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன நடுங்க ஆரம்பிச்சிட்டு உடம்பு. ஆண்டவர் சொன்னார், இப்போ தான் லாக்டவுனுக்கு முன்னாடி நனைஞ்சிட்டல்ல அப்படின்னாரு. என் கூட நீங்களும் தான் நனைஞ்சிங்களே ஆண்டவரேன்னு நான் சொன்னேன். ஸ்கூட்டரில் என் கூட நீங்களும் தான் நனைஞ்சிங்களே ஆண்டவரேன்னு சொன்னேன். நான் ஒன்றும் சொல்லலை. அவர், நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி விடுங்க. ஒரு பைசா கூட நான் செலவழிக்கலை. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மாருதி ரிட்ஸ் கார் வந்து என் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கு. என் வீட்டில் தான் நிற்கிது. இன்னும் நான் ஒரு பைசா கூட அது போடலை. பட் காட் பிளஸ்ட் மீ வித் எ கார். யோசித்து பாருங்க, அதுக்கு எப்படி டீசல் போடணும், எப்படி ஓட்டணும், அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அவர் நடத்துகிற தேவன், தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, நம்புங்க, விசுவாசிங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவனுடைய சொந்த பலத்தினாலேயோ சொந்த முயற்சினாலேயோ இல்லை மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தினால, தன்னுடைய விசுவாசத்தினாலே, தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் இன்றும் நம்மை நடத்தும்படி நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். இன்னும் எதுக்காக இருக்கிறாரு? டு பிளஸ் அஸ். யார் கூடலாம் அவர் இருந்தாரோ அத்தனை பேரையும் ஆசீர்வதிச்சாரு. ஆசீர்வாதம் என்ன நம்ம நினைக்கிறோம், உலக பிரகாரமான வீடு, கார், பங்களா, இதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னு நிறைய இருக்கு. ஆத்மாவை, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி வேண்டும். ஆத்மாவை ஆசீர்வதிக்கிற தேவன், உன்னதங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆவிக்குள்ளாகி உன்னதங்களில் பவுல் சொல்றார், 3வது வானம் 4வது வானம் வரைக்கும் போனான். அவன் ஆவியில போனானோ சரீரத்தில் போனானோ எனக்கு தெரியாது. கேட்க முடியாத காரியங்களை கேட்கிறான். யோவான் ஆவிக்குள்ளாகி உன்னதங்களில் சஞ்சரிக்கிறான். பவுல் ஆலயத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஞான திருஷ்டி அடைந்த தேவனை தரிசிக்கிறான், இயேசுவை தரிசிக்கிறான். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். தானியேல் ஜெபிக்கும் பொழுது அவனுடைய ஜெப அறைகளை தேவதூதன் இறங்கி வந்து அவன் தோளை தொட்டு சொல்றான், டேனியேல், காட்ஸ் பிலவட் யூ ஆர். தேவனுக்கு பிரியமானவன் நீ ஜெபிக்க ஆரம்பிச்ச பொழுதே பதில கொண்டுட்டு வந்துட்டம்பா நான் அப்படின்னு சொல்லி தூதர்கள் இறங்கி வந்து உலாவிட்டு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நம்ம நினைக்கிறோம் இந்த அழிந்து போகிற இந்த பொருட்கள், கார், பங்களா, வீடு, இதுதான் பணம் ஆசீர்வாதம். நோ, இது சாதாரண, இது எல்கேஜி. இதை தாண்டி இருக்கு ஆத்துமாவின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள். இயேசுசாமி அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து ஏறுவதையும் இறங்குவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கொலோசையர் 3:1-2 சொல்லுகிறது, பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நாடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். Ask for greater things. ஆண்டவரே என்னையும் ஆவிக்குள்ளாக்கும். நானும் ஞான திருஷ்டி என் ஆலயத்தில் நான் ஆராதிக்கும் பொழுது, அப்பத்தை பிற்கும் பொழுது சீஷருடைய கண்களை திறந்தீரே, என் கண்களையும் திறந்தருளும் ஆண்டவரே. அப்பத்தை பிற்கும் பொழுது
இன்னைக்கு ஆல்டர்ல நான் ஆண்டவரே உம்முடைய சரீரத்திற்கும் ரத்தத்திற்கும் பாக்கியமுள்ளவனாய் மாறும் பொழுது என் கண்களும் திறக்கப்படட்டும், நான் ஞான உணர்வு அடையட்டும் ஆண்டவரே. கேட்கணும், கேட்கும் பொழுது அவர் கொடுக்கிறார். டு bless us. இன்னொரு வேதவசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராம். ஒரு பக்கம் அணைக்கிற தேவன், இன்னொரு பக்கம் கண்டித்து உணர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். கண்டித்து உணர்த்துகிற தேவன். சொல்லி சொல்லி பாப்பாரு, கேட்கலன்னா லேசா கிள்ளி விடுவாரு. ஓங்கி அடிச்சு உடைச்சிட மாட்டாரு, லேசா தட்டுவாரு. அடிக்கிற கைதான், அதான் வசனம் சொல்லுது, அவர் அடிப்பார், அவரே காயம் கட்டுகிறார். டு கன்விக்ட் அஸ். பாவத்தை குறித்து பேசாத தம்பி, நீ அதிகமா பேசுற, நீ பொய் பேசுற, நீ மேட்டிமையா பேசுற, நீ பெருமையா பேசுற, நீ கோபமா பேசிட்டு இருக்க, நீ எரிச்சலா பேசிட்டு இருக்க, உன் உள்ளத்துல கசப்பு இருக்கு, நீ மாய்மாலமா வாழ்ந்துகிட்டு இருக்க. அவர் கண்டித்து உணர்த்துவா. உன் ஜெப வாழ்க்கையில குறைவு இருக்கிறது, உன் வேத வாசிப்பு தியானிப்புல குறைவு இருக்கிறது, நீ முன்ன போல என்ன நேசிக்கல, உன் ஆதி அன்பில விழுந்திருக்கிறாய். கண்டித்து உணர்த்துகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, he is with us. அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். யோவான் 14:26 சொல்லுகிறது, அவர் சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்துகிறார், சகலத்தையும் குறித்து போதிப்பிக்கிறார். He teaches everything. பல வருஷத்துக்கு முன்னாடி மாருதி கார் ஒன்று வாங்கியாச்சு. கார் ஓட்ட தெரியாது, என் ஒய்ஃபு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் பக்கத்தில் உட்காந்து அவங்க கூட ஜாலியாக ஓட்டி போய்கிட்டு இருப்பேன் பேசிட்டு. அவங்க தான் ஓட்டுவாங்க. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க ஒரு நாள், நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நான் வரேன், நானும் நீனும் ஆலங்குளத்துக்கு போக போகிறேன், நீர் தான் கார் ஓட்ட போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் லைசன்ஸ்லாம் வச்சுருக்கிறேன் நான். அது எப்படின்னு கேட்காதீங்க நீங்கள். லைசன்ஸ் நான் ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போதே எடுத்துட்டேன் நான். கார் ஓட்ட தெரியாமலே லைசன்ஸ் வாங்கியாச்சு. காலையில் 8 மணிக்கு வருவேன், நீ கார் ஓட்டணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பயம். 4 மணிக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் நின்றுட்டு இருக்கிறேன் முழங்கால். ஆண்டவரை சகலத்தையும் குறித்து போதிக்கிறவர், இந்த கார் ஓட்டுறது எனக்கு கற்றுக் கொடுங்க. 8 மணிக்கு எங்கள் அம்மா வந்துடுவாங்களே ஆண்டவரே. அவங்க விடாப்படியா, நீங்கள் தம்பி நீங்கள் இடிச்சா பரவாயில்ல, நீ என்னதான் ஆனாலும் சரி, நீ தான் இன்னைக்கு ஓட்ட போகிற, நாம போக போகிறோம் அப்படின்னு சொல்லி 6 மணி வரைக்கும் முழங்கால் நின்று நான் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை கொடுங்க, அந்த ஞானத்தை கொடுங்க. ஒரு 6 மணிக்கு எனக்குள்ள ஒரு சமாதானம், பெரிய ஒரு சமாதானம், ஒரு தெளிவு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். எங்கள் அம்மா 8 மணிக்கு வந்துட்டாங்க. நானும் அவங்களும் காரில் போய் ஏறி உட்காந்தோம். ரிவர்ஸ் எடுத்து வெளியே வந்து தெருவுக்கு வந்து தான் போகணும். அழகாக ரிவர்ஸ் கியர் போட்டேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, டேய் நீ திருடன், நீ முன்னாடியே படித்து வச்சுருக்க, அழகாக ஓட்டுறியன்னு சொல்லி. அப்படியே டிராஃபிக்கு டவுன் வழியாக அப்படியே ஆலங்குளத்துக்கு போகிறேன் நான். எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும் இதுக்கு முன்னாடி நான் ஸ்டீரிங் பிடிச்சது இல்லைன்னு சொல்லி. நம்பவே இல்லை அவங்க சொல்கிறாங்க, இல்லை உனக்கு தெரியும். இன்றைக்கி யாரும் நம்ப மாட்டாங்க. சகலத்தையும் குறித்து போதிக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்களேன். He is with us. He will teach us. He will guide us. He will lead us. He will bless us. வழி இதுவே, இதில் நடமகனேன்னு சொல்லி நம்மை தட்டி திருத்தி வழி நடத்தி கொண்டு போகிற கர்த்தர் அவர். கடைசி ஒரு காரியம், is a God who is with us to transform us. நம்மை மறுரூபப்படுத்தும்படி முக்கியமான ஒரு காரியம். ரோமர் 8:29 சொல்லுகிற தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார். Who is a Christian? He is a disciple of Jesus Christ. Who is a disciple? The one who walks according to his words and commandments. தேவனுடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி நடுங்கி நடக்கிறவனே கர்த்தருடைய சீஷன். அவனே கிறிஸ்தவன். கிறிஸ்து அவன். ஒரு கிறிஸ்தவனை பார்க்கறதும் ஒன்று தான், இயேசுவை பார்க்கறதும் ஒன்று தான். அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இயேசுவை போல வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை தான். வாக் லைக் ஜீசஸ், டாக் லைக் ஜீசஸ், லிவ் லைக் ஜீசஸ். இயேசுவை போல, டு பி லைக் ஜீசஸ். எதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரார்? ஏன் ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்து வாசம் பண்ணுகிறாருன்னு சொன்னால் ஒரே காரியம்தான், அவரை போல நம்மளை மாற்றுவதற்கு.
அநேகர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அந்நிய பாஷையில் பேசி அப்படியே ஆடி ஆண்டவரை ஆராதிப்பாங்கன்னு சொல்லி. உண்மைதான். ஆனால் என் வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை தரிசித்த பொழுது, அவரை முதலாய் நான் சந்தித்த பொழுது, பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒன்றும் தெரியாது, அபிஷேக வேர்டு தெரியாது, அந்நிய பாஷத்தை ஒன்றும் தெரியாது. ஆவியானவர் என் வாழ்க்கையில் வந்த பொழுது, தம்முடைய பரிசுத்த ஆவினால் என்னை நிரப்பின பொழுது நடந்த முதல் காரியம் என்ன தெரியுமா? மூர்க்கனான, கோபக்காரனான, எரிச்சலான, பாவியான என்னை அவரை போல மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல காணாமல் போனது என் கோபம். முதல்ல அம்மா, என் குடும்பத்தார் பார்த்தது என்ன தெரியுமா? எப்படி இவன் கோபக்காரனாக இருப்பான், எப்படி இப்படி அமைதி ஆயிட்டான். மற்றொரு பக்கம் ஆவிக்குரிய வரங்கள் செயல்பட்டு இருக்கு. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனிகள் வெளிப்பட ஆரம்பித்தது. அன்பு, மனதுருக்கம், மன்னிக்கிற குணம், அணைத்து கொள்ளுகிற குணம், கோபமும் எரிச்சலும் ததும்பிய முகம் அப்படியே கனி உள்ள முகமாக மாறிச்சு, குணம் மாறிச்சு. குணத்தை மாற்றுகிற கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்களேன். மனத்தை மாற்றுகிற தேவன். He started transforming me like him. அவரை போல என்னை மறுரூபப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இன்னும் மறுரூபப்படுத்தி கொண்டே வருகிறார். எதுக்கு நம்மோடு கூட இருக்கிறார் தெரியுமா? நம்மை மறுரூபப்படுத்தும்படி. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறேன். 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தான் ஆண்டவர் இருந்தார். நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, இது எல்லாம் இருந்தாலும் அவர் அவர்களிடத்தில் பிரியமாக இருந்தது இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. God was not at all happy with them. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் போதும். அவங்க கூட தான் இருக்கிறாரு. கூடாரத்திலிருந்து கூடாரம் கூடவே போயிட்டு இருக்கிறாரு. காலையில் மண்ணா, குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு மாம்சம், ஒரு குறையும் இல்லாம. ஆனா வேதம் சொல்லுகிறது, பட் God was not happy with them. He was there with them. He took care of them. He blessed them. அவள் தேவைகளை சந்தித்தார், அவளை வழி நடத்தினார், ஆசீர்வதித்தார், அற்புதம் செய்தார், சுகம் தந்தார், அவள் ஜெபங்களுக்கு பதில் தந்தார், எல்லாம் செஞ்சார். ஆனா உள்ளத்துல ஆண்டவர் அவள் மேல என்ன செய்யல? சந்தோஷமா இல்லை, பிரியமா இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது உண்மைதான். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அற்புதம் செய்து கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறது உண்மைதான். பட் இஸ் ஹி ஹாப்பி வித் us? அவர் நம்மில் சந்தோஷமா இருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறாரா? நம்முடைய எண்ணங்களை, இருதயத்தை குறித்து அவர் சந்தோஷப்படுகிறாரா? நம்மில் பிரியமா இருக்கிறாரா? நாம் அவருக்கு பிரியமானவர்களா இருக்கிறாமா? அதுதான் முக்கியம். அவர் எனக்கு அதை கொடுத்து இதை கொடுத்து அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு இதெல்லாம் அவருடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் நான் அவருக்கு பிரியமா இருக்கிறேனா? என் வார்த்தை அவருக்கு பிரியமா இருக்கா? என் இருதயத்தின் எண்ணங்கள் அவருக்கு பிரியமா இருக்கா? என்னுடைய குடும்பத்தில் நான் அவருக்கு பிரியமா இருக்கிறேனா? என் குடும்ப உறவுகளில், என்னுடைய வேலையில, என்னுடைய உத்தமத்தில், என்னுடைய பரிசுத்தத்தில், என்னுடைய நீதியில, என்னுடைய ஜெப வாழ்க்கையில், என்னுடைய வேத தியானிப்பில் நான் அவருக்கு பிரியமா இருக்கிறேனா என்பதுதான் முக்கியம். இயேசுவாமி அதான் சொன்னாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவர்களையே செய்கிறபடினால் அவர் என்னை தனித்திருக்க விடுவதே இல்லை, எப்பொழுதும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. வாழ்க்கையில ஒண்ணுதான் நம்முடைய குறிக்கோளா இருக்கணும். என் தேவனுக்கு எது பிரியமோ அதை நான் செய்வேன், அவரை பிரியப்படுத்துவேன். என் வார்த்தையினால, செய்கையினால அவரை பிரியப்படுத்துவேன். He is with us, he is in us. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சதா காலம் நம்மோடு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். He is watching us. ஒரு நாள் என்ன பார்த்து ஆவியானவர் சொன்னாரு, ஜெயச்சந்திரன் மகனே, நான் எங்கேயோ இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கல, உனக்குள்ள இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், மகளே நீ எனக்கு பிரியமானவள் தானா? எனக்கு பிரியமானது உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? பிரியமானதை செய்கிறாயா மகனேன்னு கேட்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை ஒரு விஷயம் நோக்கி பார்க்கலாம். நம்மையே நாம் நோக்கி பார்க்கலாம். I may be a Christian, I may be religious,
ஆனால் நான் தேவனுக்கு பிரியமானவனாக இருக்கிறேனா? நிறைய ஆண்டவருக்காக செய்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன்னா என் வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்குதா? நான் மன்னிக்கிறவனாக இருக்கிறேனா, மன்னிக்கிறவளாக இருக்கிறேனா? எல்லாரையும் என்னை போல மற்றவர்களை நேசிக்கிறவளாக இருக்கிறேனா? கிறிஸ்து என்னை என்னில் அன்பு கூர்ந்தது போல நான் அன்பு கூறுகிறேனா? சண்டை, கோபம், எரிச்சல், பாவம், அசுத்தம், வைராக்கியம், இவைகளுக்கு நான் இடம் கொடுத்துட்டு இருக்கிறேனா? பிரிவினை என் வாழ்க்கையில் இருக்கிறதா? இருதயத்தில் கசப்போடு நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேனா? என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எபேசுவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, எல்லாம் சரிதான், நான் ஒரே ஒரு குறைவு, உன் ஆதி அன்பிலே நீ குறைந்து விட்டாயின்னு சொன்னாரே. நீ மனம் திரும்பி ஆதி அன்புக்கு மறுபடியும் வா மகனே மகளே என்று அழைக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? அவரையே நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா, பற்றி கொண்டிருக்கிறோமா? தாவீது சொல்லுகிறான், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. எனக்குள் இருக்கிற ஆவியினால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன், நடு இரவிலும் உம்மை தேடுகிறேன் என்று. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவர் சொன்னார், என் வேதத்தை தியானித்து அதன்படி செய்கிறவன் பாக்கியவான். என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தரப்படும் சொன்னாரே. ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறோமா, தியானிக்கிறோமா, அதன்படி நடக்கிறோமா? நம்மை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்குறாங்களா? நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள் இயேசுவை பார்க்குறாங்களா? இல்லை ஒரு மனிதனை காண்கிறார்களா? இயேசுவின் பரிசுத்தத்தை, இயேசுவின் அன்பை, இயேசுவை போல நம்மை அவர்கள் காண்கிறார்களா? இல்லைன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே என்னிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறதப்பா, உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறைவு இருக்கிறதுன்னு சொன்னாரே. இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆவியானவர் நம்முடைய மனசாட்சி மூலமாய் சொல்லுகிறார், உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறைவு இருக்கு. பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்லிடுறிய மகளே, உன் வார்த்தைகள் மக்களுடைய இருதயத்தை குற்றப்படுத்தி இருக்கிறதே, துக்கப்படுத்தி இருக்கிறதே, கிழிச்சிருக்கிறதே மகனே. கிருபையுள்ள வார்த்தைகள் அல்லவா என் வார்த்தைகள்? ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனுமே தரிசிக்க முடியாதுன்னு சொன்னீரப்பா, என் வாழ்க்கையில் இந்த பரிசுத்தம் எனக்கு வேணும் சுவாமி. கேட்கலாமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொன்னீங்களே. ஐயோ ஆண்டவரே, அன்பில் குறைவுபட்டு இருக்கிறேனே. நீர் என்னோடு கூட இருக்கிறது உண்மை. என்னை ஆசீர்வதிக்கிறீர், நடத்துகிறீர், தேவைகளை சந்திக்கிறீர், பாதுகாக்கிறீர், சுகம் தருகிறீர், எனக்கு போதிக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் இருக்கிறேனாப்பா. உமக்கு வேதனை உண்டாக்கும் வழிகள் இடத்தில் உண்டோ என்று பார்த்து ஆண்டவரே நல்ல வழியில் என்னை நடத்தும்னு தாவீது சொன்னாரே. இன்னைக்கு கேட்கலாமா? கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியம் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஆண்டவரே, எனக்கு அதை காண்பியும். நான் உமக்கு பிரியமானவனாக இருக்கணும், உமக்கு பிரியமானவளாக இருக்கணும். ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த சின்ன காரியம், ஒரு குறைவு உன்னிடத்தில் இருக்கிறது மகனே, இந்த காரியத்தில் ஒரு குறைவை நான் காண்கிறேன், நீ ஒப்பு கொடுத்துருவியான்னு கேட்குறாரு. நீ என்னை போல மாறும்படி முன் வருவாயா? என்னை போல பாட அனுபவித்து நன்மை செய்யும்படி முன் வருவாயா என்று கர்த்தர் கேட்கிறார். என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் குறைவை உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். இந்த காரியத்தில் நான் குறைவுபட்டு இருப்பதை நான் உணர்கிறேன். என் கூட இருக்கிறீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், எல்லாம் சரிதான் ஆண்டவரே. ஆனால் இந்த காரியத்தில் நான் குறைவுபட்டு இருக்கிறேனே, அதை என்று நான் உணர்கிறேன். என்னை மன்னியும். இனி நான் அப்படி இருக்க மாட்டேன். என் கோபத்தை விட்டுறேன், என் கசப்பை விட்டுறேன், என் அசுத்தத்தை விட்டுறேன், என் ஜெபமற்ற வாழ்க்கையை விட்டுறேன், மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. நான் உண்மை போல மாற ஒப்பு கொடுக்கிறேன். என்னை காண்கிறவர்கள் உண்மை காணட்டும் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேனப்பா. பிதாவுக்கு நீர் பிரியமாய் இருந்தது போல உமக்கு நான் பிரியமானவளாய் நான் இருப்பேன். பிரியமானவனே, பிரியமானவளே, நீர் என்னை கூப்பிடும்படி நான் நடப்பேன் சுவாமி. என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க என்னோடு இந்த ஜபத்தில் இணையுங்க. எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவ, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து வழி நடத்தினவ, நீர் எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு கோடா கோடி நன்றி. இப்பொழுது எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆனால் நீ எனக்கு பிரியமானவளாய் இருக்கிறாயா என்று எங்களை பார்த்து கேட்கிறீரே அப்பா. எங்களில் உள்ள குறைகளை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும்.
ஆண்டவர் நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை ஒரு வயசை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. பாவிகளா எங்கள் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. இன்னும் ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு என்று நீ சொன்னவர், இன்னைக்கு என்னை பார்த்து சொல்லிட்டீரே, இன்னும் ஒரு குறை உண்டு மகனே மகளே என்று. அதை நான் விட்டுறேன் ஆண்டவரே. அந்த குறைவை விட்டு நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நான் ஒரு புது வாழ்க்கையை, ஒரு புதிய தீர்மானத்தோடு இங்கிருந்து நான் போகிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமாயிருப்பேன். ஏனக்கை போல உமோடு நான் நடக்கப் போகிறேன் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே, ஆத்ம ஆசீர்வாதத்தையும் சரீர பிரகாரமாக உலக ஆசீர்வாதத்தையும் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதின்னு கேளுங்க. தகப்பனே, உம்முடைய தழுமுள்ள கரம் ஒவ்வொருவர் மீதும் அப்பொழுது அமரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. என்ன நோக்கத்திற்காக எங்களை அழைத்து வந்தீரோ, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ எனக்கு பிரியமானவனாய் பிரியமானவளாய் மாற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று சொன்னீரே. ஓ, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடையுங்கள் என்று சொன்னீரே. தகப்பனே, எங்கள் இருதயத்தை இப்பொழுது மாற்றுவீராக, எங்கள் சிந்தையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக, எங்களுடைய பிஹேவியரில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக, எங்களுடைய வார்த்தையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீராக. இந்த நாளில் இருந்து எங்களுடைய காரியமெல்லாம் இயேசுவை போல, இயேசுவின் சிந்தையிலே நாங்கள் செயல்படும்படி எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. அர்ப்பணித்து நிற்கிற ஒவ்வொருவரும் இப்பொழுது ஆசீர்வதியும். அர்ப்பணித்து நிற்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய தழுமுள்ள கரத்தை வைத்து, நான் உனக்கு என்ன செய்யட்டும் என்று விசாரித்து நீர் விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீரே. இப்பொழுது உம்முடைய நாமத்தினால் அவர்கள் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உடைய சித்தமானபடி ஆசீர்வதிப்பீராக. என் ஜனம் வெறுமையாய் போவது இல்லை என்று சொன்னீரே. தகப்பனே, இந்த ஆலயத்திலிருந்து இவர்கள் வெறுமையாய் போக போவதில்லை. இன்று நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீர்களை அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, தகப்பனே, இங்கு இவர்கள் அமர்ந்திருக்கிற வேளையிலே இவருடைய வீடுகளுக்குள்ளே, இவருடைய குடும்பங்களுக்குள்ளே உடைய பரிசுத்த வல்லமை, உடைய வெளிச்சம் இறங்கி வருவதாக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருவதாக. எந்தெந்த இடத்திலே, எந்தெந்த எல்லைகளிலே இவர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமோ, ஒரு அற்புதம் வேண்டுமோ, ஒரு சுகம் வேண்டுமோ, ஒரு பதிலை எதிர்பார்த்திருக்கிறார்களோ, அங்கெல்லாம் இந்த நேரத்தில் ஒரு விடுதலை இறங்கி வருவதாக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கல்வாரியில் எங்களுக்காக நீர் சிந்தி நம்முடைய மகா பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவர் மீதும் எங்கள் மீது இறங்கி வரட்டும். எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது இறங்கி வரட்டும். எங்கள் வாசஸ்தலத்தில் இறங்கி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது எங்கும் ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் உண்டாவதாக. நன்றி. பலகீனப்பட்ட சரீரத்தோடு உடைய பிள்ளைகள் இங்கு அமர்ந்திருக்கிறார்களே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை தம் சரீரத்தில் சிலுவையில் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் சுகமானீர்கள் என்ற வேத வசனம் இப்பொழுது இவர்களிலே நிறைவேறும்படியாக, உடைய நாமம் மகிமைப்படும்படியாக, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலகீனப்பட்ட உறுப்புகள் இப்பொழுது சுகம் உண்டாவதாக, அவைகள் சுகம் பெறுவதாக. அந்த பலகீனத்தில் நம்முடைய பலன் இப்பொழுது விளங்குவதாக. Lord, we pray for your healing touch upon them, O Lord. Hallelujah, hallelujah. நரம்புகளுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே, திசுக்களுக்குள்ளே நம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. நரம்பு பலகீனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீது நம்முடைய கிருபை இறங்குகிறதற்காக நன்றி. அந்த நரம்புகளுக்குள்ளே நம்முடைய பலன் இறங்கி வருவதற்காக நன்றி. Heal in the matchless name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, சரியாக உணவு செரிமானம் இல்லாமல் ஆண்டவரே வேதனைப்படுகிறவர்கள் உண்டு. என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவருடைய ஆண்டவரே அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இப்பொழுது பலன் உள்ளதாய் மாறுவதாக. Heal in the matchless name of Jesus Christ. நன்றி அப்பா. மூட்டுகளில் இருக்கிற வலிகள் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, தோள் பட்டையில் உள்ள அந்த வேதனை விலகுவதாக. கழுத்து பகுதியில் இருக்கிற அந்த பிடிப்பு ஆண்டவரே, அந்த கடினமான ஃபீலிங் இப்பொழுது மாறட்டும். ஒவ்வொரு எலும்புகளும் இப்பொழுது சுகமடைவதாக. Heal in the matchless name of Jesus Christ. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த கண்கள் மீது உம்முடைய கிருபை இறங்கி வருவதாக. உம்முடைய தழும்புகளினால் ஒரு சுகம் உண்டாவதற்காக நன்றி. Thank you for healing them and strengthening them, O Lord. Hallelujah. நன்றி இயேசு சுவாமி. இரவிலே தூக்கம் இல்லை என்று சொல்லி வேதனைப்படுகிற
காத்திருக்கிற இந்த இடத்துல உண்டப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான நம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவரே நீர் அந்த கிருபையை கொடுப்பீராக, நல்ல நித்திரையை கொடுப்பீராக, பலன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. என்னென்ன நன்மைகளை எதிர்பார்த்து நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தில் அமர்ந்திருந்தாலும் என் மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த நன்மை உண்டாவதாக. தகப்பனே, தேவைகளை சந்திக்கிற தேவன் நீரப்பா, அற்புதம் செய்கிற தேவன் நீர். 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறைவில்லாமல் நடத்தினவர் உங்களையும் நடத்துவார் என்று உம்முடைய ஊழியர் நான் சொன்னேனே. இப்பொழுது இந்த வார்த்தையை மெய்ப்பிக்கும்படி வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை மெய்ப்பிக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது இந்த வசனம் நிறைவேறும்படியாய் என்ன குறைவுகளோடு, என்ன பொருளாதார தேவைகளோடு, என்ன கடன் பாரங்களோடு, எப்படிப்பட்ட வேதனையோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்தில் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருந்தாலும் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர், குலுங்கி அமுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அழைக்கிற எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த குறைவு இப்பொழுது மாறி போவதாக. கடன் பாரங்கள் மறையட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அற்புதமாய் பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கிற பெற்றோர்கள் உண்டு, பேர குழந்தைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே பெரியவர்கள் உண்டு. என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவதாக. இங்கு நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே தேவனுடைய அனுக்கிரகம் அவர்கள் மீது இறங்கி வருவதாக. நன்றி அப்பா. உயர் கல்விக்காக ஆண்டவரே காத்திருக்கிறவர்கள் உண்டு, இயேசுவின் நாமத்தினாலே வழிவாசல் திறப்பதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. நல்ல வேலைக்காக முயற்சி செய்கிறவர்கள் உண்டு, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேலைக்குரிய ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆண்டவரே, இந்த லாக்டவுனினாலே தொழில்கள் முடங்கி போய் பல காரியங்கள் தடைபட்டு போய் கஷ்டத்தில் இருக்கிற உம்முடைய ஜனம் உண்டு தகப்பனே. ஓ, உம்முடைய பிள்ளைகளை விசாரிக்கிற கர்த்தர், இந்த ராத்திரியிலே அவர்களுக்காக நீர் கிருபை செய்யும்படி உம்முடைய தூதனை நீர் அனுப்புவீராக. சகாயம் செய்கிற உம்முடைய தூதனை அனுப்புவீராக. நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீரே, இந்த வசனத்தின்படி செய்வீராக. சபையை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சபையின் போதக பிதாவை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சபையின் ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். சபையின் மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண்பார்களாக, இயேசுவின் அன்பை காண்பார்களாக, இயேசுவின் சகிப்புத்தன்மையை காண்பார்களாக. ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் போல சபையிலே ஒவ்வொருவரும் ஐக்கியத்தை வெளிப்படுத்தும்படி ஆவியானவர் கிருபை செய்வீராக. சபையின் விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. நன்மை உண்டாவதாக. இந்த சத்தம் தொனிக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் விடுதலை இறங்கி வரட்டும் அப்பா. இவ்வளவு நேரம் சமூகத்திலே அவளோடு காத்திருந்த ஜனம் நிறைவான ஆசீர்வாதங்களோடு இங்கிருந்து செல்லும்படி உடைய நாமத்தினால் ஷலோம் என்று சொல்லி இவர்களை நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவரே, வாழ்த்துகிறேன் அப்பா. நன்மையான ஈவுகளை உடைய கரத்தில் இருந்து உரிமையோடு எடுத்து கொடுக்கிறேன் ஆண்டவரே, கொடுக்கிறேன். கர்த்தர் எங்களில் மகிமைப்படுவீராக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ராத்திரி வேளையிலே உடைய பிள்ளைகளோடு வீடுகளிலே வாசஸ்தலங்களிலே ஆண்டவரே ஓய்வெடுக்கிற வேளையிலே தேவனுடைய அனுக்கிரகம் இந்த வீட்டிற்குள்ளே இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். தேவ தூதர்கள் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இறங்கி வந்து உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து அற்புதம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதம் செய்கிற தேவன் ஓய்வுகளிலே மகிமைப்படுவீராக. தகப்பனே, எல்லா கனத்தையும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமா இருக்கும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you. செய்தியை நாம் கேட்டோம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மிலே கிரியை செய்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். செய்தி கொடுத்த அருமையான தாசனுக்காக நன்றி சொல்லுவோம். அப்படி நல்ல திருப்பணிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளின் இறுதி நேரத்திற்காக, இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகமெங்கில் நடைபெற்ற ஆராதனைகளுக்காக, திருப்பணிக்காக, செய்தி கொடுத்த அருமையான தாசர்களுக்காக, கேட்ட இறை மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து சாதிப்பது, உம்முடைய பேரர்களை பெற்றுக்கொள்வது எத்தனை பெரிய சாக்கியம் ஆண்டவரே. இந்த தோத்திர ஆராதனைகளை துதி அறநிலை எங்களோடு பேசினீர். முதடியார் கொடுக்கப்பட்ட நல்ல தரிசனத்திற்காக, அழைப்புக்காக, அர்ப்பணிப்புக்காக
விசுவாச ஓட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சகல பரிசுத்தவான்களின் நாளிலே நாங்களும் உடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே ஓடி சாதித்து உடைய திருச்சத்தத்தை இந்த உலகத்திலே எடுத்து செல்கின்ற மாபெரும் மணிகளே எங்களை பயன்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த இரவில் எங்களோடு தங்கியிருங்க சாமி. இந்த மாலை பொழுதிலே வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. அவருடைய வாழ்வில் இன்னும் அதிகமான கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் பெருகட்டும். நாங்கள் படைத்த காணிக்கைகளை அங்கீகரிங்க, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நன்மைக்கு எதிர் நடத்தி தாங்க. துதி கணபகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் நாம் கேட்ட செய்திகளும் சாட்சிகளும் நம்முடைய உள்ளத்திலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதாக, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. கர்த்தரோடு இருப்பாராக. தேவ சமானத்துடனே மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.